அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். டிடிவிக்கு விருந்து கொடுத்த அண்ணாமலை. என்ன திடீர்னு டிடிவி அண்ணாமலை பாசம்? ஏற்கனவே இருந்ததுதான். அமித்ஷா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாராம். உங்களால தான் டிடிவி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. வெளியில இருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படித்தான் வருது. அதனால நீங்களே சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அண்ணாமலைக்கே தொண்டன் என்கிற ஒரு பதவிதான் இன்னைக்கு வந்து பிஜேபில இருக்கு. தனியாக கட்சி தொடங்கலாம் என பிஜேபி தன்னை வெளியேற்றும் என்று பார்த்தார். அந்த அன்பு கூட்டம் அப்படிங்கிறத வச்சு பின்னாடி வந்து அவருக்கு பணம் கொடுக்க பல பேர் இருந்தாங்க. பழனிசாமி ஜெயிக்க கூடாது. இதுதான் அண்ணாமலையோட பிளான். இத பிஜேபி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் இவரை வளர்த்து விட்டோம். இப்ப தனிக்கட்சி ஆரம்பிச்சாருன்னா நமக்கு சிக்கல். நம்ம அவரை ஏதாவது பண்ணுவோம். ஆனாலும் அது சிக்கல். அதனால அண்ணாமலைய கூட வச்சுக்கிட்டே நம்ம சில விஷயங்களை முடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. டிடிவிய தூண்டிவிட்டது அண்ணாமலைன்னு பழனிசாமியும் நினைக்கிறாரு, டெல்லியும் நினைக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலைய கூப்பிட்டு பி.எல். சந்தோஷ், நட்டா அவர்கள வச்சுக்கிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாங்க. தம்பி போய் டிடிவி தினகரனை பேசி கூட்டிட்டு வாப்பா. அவ்வளவுதான். கூட்டிட்டு வரலன்னா என்ன ஆகுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை இப்ப டிடிவிட்ட என்ன பேசியிருப்பாருன்னா, தயவு செய்து கூட்டணிக்கு வந்துருங்க. டெல்லி தலைமை கோவப்பட்டா என்ன ஆகுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம ஒரு கேம் விளையாண்டோம், கேம முடிச்சுக்கலாம். உடனே அமித்ஷாக்கு நான் பார்க்க போறேன். அப்ப டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வராருன்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி பலமாயிடுச்சு. அண்ணாமலைக்கு விழுந்த ஆப்பு இதுதான். இன்னைக்கு கமலாலயத்துல எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இது மட்டுமல்லாம அண்ணாமலையை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை வாய் பேசாமல் இருக்கச் சொல்லுங்கிறது இன்னைக்கு பிஜேபி கட்சியினுடைய கோரிக்கை. ஒரு பக்கம் அண்ணாமலை முதல்வராகலாம்னு நினைச்சாரு. இன்னைக்கு அவருக்கு வந்த சோதனை இப்படி இருக்கு. என்டிஏ கூட்டணி பலம் பெற்றுச்சுன்னா கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சரலாம்ங்கிறது எடப்பாடியுடைய எண்ணம், அமித்ஷாவுடைய எண்ணம். அண்ணாமலைய வச்சே இத முடிக்க வச்சதுதான் பிஜேபியுடைய திட்டம். அத சரியா செஞ்சிட்டாரு அமித்ஷா. இப்ப தெரியுதா அமித்ஷாவின் பவர்ங்கிறாங்க எல்லாரும்.